முன்னாள் திமுக எம்பி திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் நேற்று நடந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த தீர்மானத்தை விமர்சிச்சிருக்காரு. அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதத்தில் பெஞ்சல் புயல் வரப்போவதை முன்கூட்டியே தெரிஞ்சும் எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்காத திமுக அரசை கண்டிக்கிறோம் அப்படின்றதான் தீர்மானம். அதற்கு திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நம் பொதுச் செயலாளர் அவர்கள் தேவையில்லாமல் பழி சுமத்துறாரு. பெஞ்சல் புயலானது எதிர்பார்த்ததை விட நிறைய மழை பெஞ்சிருக்கு, அதனால தான் எங்களால் இன்னல்களை தடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்திய தகவல் மையம் கூட கணிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணே ஆர்.எஸ். பாரதி அண்ணே, ஐஎம்டி இந்திய வானிலை தகவல் மையம் அறிக்கையில் புயல் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பல முறை எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. அது உங்கள் சன் நியூஸில் கூட அந்த செய்தி வந்துச்சே, அந்த செய்தி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது 590 கிலோமீட்டர். எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாமல் ஒரு பொழுதும் பேசியதா சரித்திரமே இல்லைனே.